பெரிய மலைகள் சூழ்ந்த ஒரு தொலைதூர ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யம் மந்திரத்தின் மையமாக இருந்தது. மந்திரம் மட்டும் இன்றி அங்கு தேவதைகள், ராட்சதர்கள் மற்றும் மிருகங்கள் என்றெல்லாம் பல்வேறு ஜீவராசிகள் வாழ்ந்தன. அந்த ராஜ்யத்தில் ஒரு சிறிய கிராமம் பஞ்சவர்ணம் என்று அழைக்கப்பட்டது. கிராமம் தனது அழகிய பசுமை நிலங்களுக்கும் நீரின் ரசாயன குளங்களுக்கும் பெயர் பெற்றது. அந்த கிராமத்தின் மிகப்பெரிய ரகசியம் ரக்ஷிதன் என்ற மந்திரவாதி. ரக்ஷிதன் ஒரு பழைய கோயிலில் வாழ்ந்தார். அவரது மந்திரவாதத்தால் கிராமத்தை பாதுகாத்து வந்தார். ரக்ஷிதன் தனது மந்திரத்துடன் காடு நோக்கி புறப்பட்டார். காடு முழுவதும் இருட்டிலும் அசாதாரண மிருகங்களும் நிரம்பியிருந்தது. ரக்ஷிதன் தனது மாய விளக்குகளைப் பயன்படுத்தி அவைகளை எதிர்த்து போராடினார். அப்பொழுது மாயக்காட்டின் மையத்தில் ஒரு பெரிய ராட்சசன் எழுந்து வந்தான். அவனின் சக்திகள் மிகவும் பிரம்மாண்டமானவை. ரக்ஷிதன் தனது முழு மந்திர வலிமையையும் பயன்படுத்தி ராட்சசனை எதிர்த்து போராடினார். பல வினாடிகளுக்குப் பிறகு ரக்ஷிதன் வெற்றி பெற்றார். ராட்சசன் உடைந்து மாயக்காடு காணாமல் போன. பஞ்சவர்ணம் கிராம மக்கள் ரக்ஷிதனை ஆரவாரத்துடன் வரவேற்றனர். அவன் தனது மந்திர விளக்குகளை அவிழ்த்து, இது போன்ற தீமைகள் நம்மை எப்போதும் சோதிக்கலாம். ஆனால் நம்மிடம் உள்ள நேர்மை, நல்ல நேர்மையும் மந்திரமும் நாம் எப்போதும் வெற்றி பெறச் செய்வது என்று கூறினார். அந்த நாளில் இருந்து பஞ்சவர்ணம் கிராமம் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் வாழ்ந்தது. ரக்ஷிதன் என்ற மந்திரவாதி கிராமத்தை என்றும் பாதுகாத்தான்.